அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பதிவு தாவரவியல் சரணாலயம். விலங்குகள் சரணாலயம் இருக்குது, பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஆனால் தாவரங்களுக்காக சரணாலயம் அமைத்த பெருமை ஒருவரை சேரும். ஒரு காட்டில் அழிந்து வரும் தாவரங்களை காப்பாற்ற ஒரு தனி மனிதர் முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அழிந்து வரும் அரிய தாவரங்களை காப்பாற்றிய அந்த மனிதர் இந்திய நாட்டைச் சேர்ந்த இந்தியர் அல்ல, ஜெர்மானியர். உல்ஃப்கேங் தேவூர்காப் என்பவர் இந்தியாவுக்கு 45 ஆண்டுகளுக்கு முன் வந்தார். நாராயண குருவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு அவர் தாய்நாடு திரும்பாமல் கேரளத்திலே தங்கிவிட்டார். ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்த அவர் கொஞ்ச காலத்திலேயே அதற்கும் மூத்தான இயற்கை என்பால் ஈர்க்கப்பட்டார். அவர் கேரளத்தில் வயநாடு பகுதியில் அலத்தில் என்ற ஒரு இடத்தில் ஒரு சிறிய ஆசிரமத்தை தொடங்கினார். ஒரு நாள் அவரது கால் அருகே மரத்தில் இருந்த ஒரு மலர் விழுந்தது. அழகுடன் வித்தியாசமாக இருந்த அந்த மலர் எந்த வகையைச் சேர்ந்தது என்று தேடினார். அது ஆர்கிட் எனப்படும் தொற்று தாவரம் என தெரிந்தது. அதை பற்றி மேலும் ஆராய்ந்ததில் உலகில் வேறு எங்கும் காணப்படாத மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே உரித்தான ஆர்கிட் தொற்று தாவரம் பெரணி அல்லது தகரை போன்ற செடிகள் வேகமாக அழிந்து வருவதை அறிந்தார். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவ்வகை செடிகள் எங்கு இருக்கின்றன காடுகளில் அலைந்து திரிந்து தேடி எடுத்து வரத் தொடங்கினார். அவற்றின் தனித்தன்மைக்கேற்ப பேணி பாதுகாத்து இனப்பெருக்கம் செய்து வைத்தார். இப்படி பல 100 வகை தாவரங்கள் அவருடைய ஆசிரமத்தில் வளர்க்கப்படுகின்றன. உல்ஃப்கேங் அத்துடன் நின்றுவிடவில்லை. ஒவ்வொரு தாவரமும் குறிப்பிடத்தக்க வகை எண்ணிக்கையை எட்டியவுடன் முக்குருத்தி தேசிய பூங்கா போன்ற முறையாக பாதுகாக்கப்படும் காடுகளில் அவற்றை அறிமுகப்படுத்தி இயற்கையாக அவை வளரவும் வழி செய்தார். இதனால் அவரது ஆசிரமம் அமைந்திருந்த காட்டுப்பகுதி விரைவிலேயே அரிய தாவர இனங்களை கொண்ட ஒரு காட்டுப்பகுதியாக உயிர் பெறத் தொடங்கியது. அதாவது சாதாரண ஒரு மலர் பூக்கள் செடிகளும் உயிரினம் என்பதை உணர்ந்து ஜெர்மனியைச் சேர்ந்தவர் இந்தியாவிற்கு வந்து கேரளத்தில் தங்கி அது தன்னுடைய அந்த தாவரங்கள் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த செயலை தொடங்கியிருக்கிறார். அதுபோல் நாமும் நம்முடைய தாவரங்கள் இயற்கையை பாதுகாத்து போற்றுவோம். இயற்கையே நமக்கு சிறந்த உயிர் துணையாக இருக்கும். இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.